இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த 10ஆம் மாதத்திலே ஆண்டவர் உங்களை காண கிருபை செய்தார். இந்த நாளில் ஒரு வேதவசத்தை காண்பிக்கிறேன். யோபு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். யாருங்க? எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு பெரிய அற்புதம் செய்வாங்க, அற்புதம் செய்வாங்க, என் சகோதரன் எனக்கு செய்வான், என் கணவர் செய்வான், என் பிள்ளைங்க செய்வாங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்களாம் செய்வாங்க. அதை காட்டிலும் ஏசு சொல்கிறார், எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாருங்க. யாரெல்லாம் ஒரு நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்க இயேசுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு அறியாத ஜனங்களுக்கும் அவர் இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். இது எப்படி நடந்து உங்களுக்கே தெரியாது. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். இது எப்படி நடந்தது என் வாழ்க்கையில்? இந்நாளுக்கு நான் இப்படி இருந்தேனே, எப்படி நடந்தது? அநேக ஜனங்களை பார்த்து விழிப்படைத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாராம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஒரு திருமணமாக இருக்கும், நடக்க முடியாது, காசு இல்லாமல் இருக்கலாம், வியாதி என்னை விட்டு விடுதலையாக்க முடியாது இருக்கலாம், எல்லா டாக்டரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்தேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறாருங்க. இது எப்படி நடந்தது? அவ்வளோதான். டாக்டரை மிரண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். இந்த வியாதி அவ்வளோதான், மரணத்துக்கு கொண்டு போய் தேர மாட்டார்னு சொல்லலாம். ஆண்டவர் உங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய போகிறாருங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். மருத்துவமனையில் இருக்கிறையா? இது நடக்க முடியாது, டாக்டர் கைவிடப்பட்டதா? வேலை ஸ்தலத்தில் வேலை இல்லாமல் ஓனருக்கு வேலை கொடுக்கல, புது வேலை, ஒரு அற்புதமான என்ட்ரி உன்னை தேடி வரப்போகுது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நான் அவ்வளோ படிக்கல, எனக்கு எப்படி அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறியா? நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாதுப்பா பெரிய காரியம். நான் உன்னோடு இருக்கிறேன்ல, நீ பயப்படாத மகனே, மகளே, திகழாத, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னால அதை தான் சொல்கிறார். இப்போ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களுக்காக பேசுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீ எண்ணி பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல நான் தகுதியற்றவன், அங்கே நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எண்ணி முடியாத அதிசயங்கள் உனக்கு செய்வார்ப்பா, செய்ய போகிறார். மகளே, பயப்படாதீங்க. இந்த வார்த்தை கேட்குற உங்கள் குடும்பத்தில் சோர்ந்த நிலைமையில் இருக்காதீங்க. இயேசு அந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு பேசிட்டார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். நீ பகிர்ந்து இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு விலகு. ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள். ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமோ தேவனுடைய நாமத்தை மேம்பட ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.